இப்போ அண்ணன் கையில் ஒரு பேக் இருக்கு, சரியா? ஆமாம், இது நம்ம யார் கை கட்டி நேராக உட்காந்துருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம் தெரியுமா? அவங்கள கூப்பிட போகிறோம், சரியா? முன்னாடி கூப்பிடலாம். இந்த பேக் பார்த்துருக்கீங்களா? என்ன பேக்கு? மேஜிக் பேக். தம்பி சொல்லிட்டான், ஆனால் மேஜிக் பேக்னே அப்படின்ட்டான். என்னம்மா, கோழி அமுக்கிற பேக்கா? கோழியை பிடிக்கிற பேக்கு. இதை பார்த்தோன்னே அவனுக்கு தோணுது கோழியை பிடிக்கிற பேக்கம். சரி, மீன் பிடிக்கிறது. தம்பி சொல்கிறான் பார்த்தியா, மீன் பிடிக்கிறது. இப்படி தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே மீன் பிடிக்கிற பை அப்படின்றாங்க, சரியா? ஸோ இதுலேருந்து அண்ணன் ஒன்று எடுக்க போகிறேன். பயப்பட மாட்டேன்ல? பயப்படக்கூடாதுண்ணே. பயந்துட்டேன். எடுத்துடலாமா? பயப்படாதானே? கைய என்ன இருக்கு உள்ள? ஒண்ணுமே இல்ல, வெறும் பை, எம்டி பை, சரியா? ஒண்ணு இல்லாத பை. சரி, ஆனா அந்த பையில ஒண்ணு இருக்கு. என்ன இருக்கு? அந்த தம்பி சொல்லிட்டான். வா தம்பி, கை தட்டி கொடுங்க பார்க்கலாம். இந்த பண்ணை இன்னும் கையில் வச்சிருக்கான் சாப்பிடாம. இந்த பையில என்ன இருக்கு? அடியிலையா? அடியில் என்ன இருக்கு? சிப்பு இருக்கு. அத்தியா, அங்க இருந்து அவன் கண்டுபிடிச்சிட்டான். என்ன ஒண்ணுமே இல்லைன்றீங்க, இங்க ஒரு ஷிப் இருக்கு அப்படிங்க. பார்த்துடலாமா? உட்காரு. ஜிப்பு ஓபன் பண்ணிடுவோனே. அவனுக்கு ஒரு சந்தேகம் வருது, ஜிப்புக்குள்ள ஏதோ மறைச்சி வச்சிருக்காங்களோ அப்படின்னு சந்தேகப்படுறான். சந்தேகப்படாத. யார் சிரிச்சா? உள்ள என்ன இருக்கு? கை, வெறும் கை, ஓட்டப்பை. இதுக்கு பேர் என்னது? பை. நாளைக்கு விபிஎஸ்க்கு வரீங்களா? முடிச்சிடலாமா? சரி, அண்ணன் க்ளோஸ் பண்ணிடுவோண்ணே. இந்த பையில ஒண்ணுமே இல்லை. ஈரில் இது மேஜிக் இல்லைட. சரி, இதில் ஒண்ணுமே இல்லை. யாராவது கை கட்டி நேரா உட்காந்துக்கோ. கர்ச்சிப் வச்சிருக்கியா? அண்ணே நான் கர்ச்சிப் வச்சிருக்கிறேன். அப்ப கர்ச்சிப் வச்சிருக்கியாமா? கொண்டு வாமா. தம்பிகளை தங்கச்சிக்கெல்லாம் கை தட்டி கொடுக்க பார்க்கலாம். அழகா கர்ச்சிப்பா மேலே கொண்டு வா. சரி, தங்கச்சி வந்திருக்கா, அங்கிடுவா. உங்க பேர் என்ன? ஜெனிஃபர். ஜெனிஃபர் அக்காக்கெல்லாம் ஜோரா கை தட்டி கொடுத்துருங்க. ஜெனிஃபர். ஜெனிஃபர் கையில் இப்போ என்ன இருக்கு? கர்ச்சிப். வாங்கிடலாமா? சரி, இந்த கர்ச்சிப் பார்க்க ரொம்ப அழகா உங்க கலர்ல இருக்குது. ரொம்ப சூப்பரா இருக்குல்ல? யாருக்கு வேணும்? அப்பா எல்லாரும் எனக்குனே அப்படிங்க. சரி, ஆனா இந்த ஜெனிஃபர் அக்கா இந்த கர்ச்சிப் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. ஆனா அக்கா வந்து இப்போதான் மூக்கு சீந்தி வேர்வையெல்லாம் தொடச்சி. யாருக்கு வேணும்? அந்த பாப்பா சி முதல்ல கை தூக்குனா எனக்கு வேணும்னா, இப்போ மூக்கு சிந்தி வச்சிருக்காங்க சி அப்படிங்க. பாரு, ஜெனிஃபருடைய லைஃப் நம்ம இது வச்சுக்கலாம். ஜெனிஃபர் கையில் வச்சுக்கோங்க. இது என்னது? உங்களுடைய லைஃப். பாருங்க, பார்க்கறதுக்கு அழகா தெரியும். ஆனா இதுல இருக்கிற கொஞ்சம் அக்கா வேர்வையெல்லாம் தொடச்சிருப்பாங்க. வாங்கும்போது ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு இல்ல? ஆனா இப்ப யூஸ் பண்ண அது எப்படி இருக்குது? பழசாயிருச்சு, அழுக்காயிருச்சு, சரியா? இதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கை. பார்க்கும்போது, இங்க இருந்து பார்க்கும்போது ஆனா ரொம்ப அழகா இருக்குனே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பாருங்க, பைபிள் ஒரு வசனம் இருக்கு. மனுஷன் முகத்தை பார்ப்பான், ஆண்டவரோ இருதயத்தை பார்க்கிறார். ஆண்டவர் எதை பார்க்கிறாரு? நம்ம ஹார்ட்டை தான் பார்க்கறாங்க. நம்ம ஃபேஸ் எல்லாம் பார்க்கறது இல்லை. நீ நினைக்கலாம், அண்ணே நான் ரொம்ப கருப்பா இருக்கிறேன், என் பல்லு கொஞ்சம் பெருசா இருக்குது, நான் ரொம்ப குட்டையா இருக்கிறேன், நான் ரொம்ப நெட்டையா இருக்கிறேன், எனக்கு கலர் இல்லை, அவங்கள மாதிரி எனக்கு அழகு இல்லை, திறமை இல்லை, அப்படிலாம் நீ நினைக்கலாம். ஆனா நம்ம எல்லாருமே வெளி தோற்றத்தை பார்க்கிறோம், சரியா? நல்லா கவனிச்சுக்கோ. ஏசப்பா நம்ம ஹார்ட்டை தான் பார்க்குறாங்க. நம்ம ஹார்ட் எப்படி இருக்கு?
பாவம் செஞ்சுருக்கோம்ல, பாவம் இருக்கா இல்லையா, தப்பு செஞ்சுருக்கோம்ல, அம்மா அப்பாவை எதிர்த்து பேசுகிறோம், கீழ்ப்படிய மாட்டோம், கெட்ட வார்த்தை பேசுவான், சண்டை போடுவான், வீட்டில் பயங்கரமாக சண்டை போடுவான், அம்மா சொன்னாலும் செல்ஃபோனை வைக்கவே மாட்டோம், ஹோம்ஒர்க்கை பண்ண மாட்டோம், சில பிள்ளைங்க கெட்ட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துருப்பாங்க, சரியா, அசிங்கமான பாவம்லாம் பண்ணுவாங்க இல்லையா. நம்ம வாழ்க்கை அழுக்காகி போய் இருக்குது, சரியா. இப்போ பார்க்க அழுக்காகி போய் கெட்டு போன நிலைமையில் இந்த நம்ம லைஃப் இருக்குது, சரியா. இப்போ அண்ணன் கையில் இருக்கிற பேக் என்ன கலரு, சத்தமா சொல்ல, என்ன கலரு, ரெட்டுனாலே பிளட்டு, ரெட்டுனால பிளட்டு. யாருடைய பிளட்டு, ஏசப்பா நமக்காக பிளட்டு சிந்துனாங்கல்ல, ஏசப்பாவுடைய ரத்தம், சரியா. பாருங்க, இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, தங்கச்சி உன் லைஃபை ஏசப்பாட்ட கொடுக்கலாமா. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் அப்படின்னு வசனம் இருக்கு, சரியா. இப்போ ஒருவேளை அண்ணன் என் வாழ்க்கையும் இந்த மாதிரி தான் இருக்குது, நான் வெளியே பார்க்க ரொம்ப நல்ல பையன் மாதிரி இருக்கிறேன், ஆனால் நானும் கெட்ட வார்த்தை பேசுகிறேன், இந்த கையினால் அடிக்கிறேன், இந்த கால்னால தவறான இடத்துக்கு ஓடுறேன், சரியா, இந்த காதில் செல்ஃபோனில் என்ன பண்ணுறேன், பாட்டு கேட்குறேன், சினிமா பாட்டெல்லாம் கேட்குறேன், நான் என்ன பண்ணுறேன், சில தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள்லாம் எனக்கு இருக்குது அப்போ நீ சொல்லலாம். இப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஏசப்பாட்ட மன்னிப்பு கேட்கணும், சரியா. உன் லைஃபை ஏசப்பாட்ட கொடுத்துடணும். ஏசப்பா உங்க ரத்தத்தினால என்னை கழுவுங்க ஏசப்பா, என்னை ஆசீர்வதிங்க ஏசப்பா, என் பழைய வாழ்க்கை போட்டும், எனக்கு ஒரு புது வாழ்க்கை தாங்க ஏசப்பா அப்படி நீ கேட்கும்போது ஏசப்பா உனக்கு புதிய வாழ்க்கையை தருவாங்க. தருவாங்களா தர மாட்டாங்களா? யார்கிட்ட கேட்க போறோம்? ஏசப்பாட்ட, சரியா. ஏசப்பாட்ட உங்க லைஃபை கொடுக்கீங்களா? ஜெனிஃபர் தானே, சரி. ஏசப்பாக்கிட்ட உங்க லைஃபை கொடுக்கணும்னா அப்படி எடுங்க, மெதுவாக தூக்குங்க, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அப்படி உள்ள போடுங்க பார்க்கலாம். போட்டாங்களா இல்லையா? பாருங்க, ஜெனிஃபர் அக்கா வந்து ஏசப்பாட்ட அவங்க லைஃபை கொடுத்துருக்காங்க, சரியா. சரி, எடுங்க. இல்லையா? போட்டாங்களா இல்லையாடா? கையில் வச்சிருக்கியாமா? இல்லையா? எங்கம்மா போட்ட? உள்ள போட்டியா? உள்ளதானே போட்டாங்க. சிப்புக்குள்ள இருக்கு, துறங்க இருனே. பாரு, அக்கா வந்து தங்களுடைய லைஃபை யார்கிட்ட கொடுத்துட்டாங்க? ஏசப்பாட்ட கொடுத்ததுனால ஏசப்பா என்ன செய்வாங்க தெரியுமா? பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதுசா மாறிடுச்சு. புதுசா, ஃப்ரெஷ்ஷா, அழகா, நல்ல பையனா, நல்ல பிள்ளையா, சேட்டக்கார பையன் இல்லை, இப்போ நல்ல பையனா மாறிடுவாங்க. பார்க்கலாமா? பார்க்கலாமா? தங்கச்சி, நம்புறீங்களா? ஏசப்பா என் லைஃப்பை மாற்றுவாங்கன்னு நம்புறீங்களா? அவங்க 100% நம்புறாங்க. பார்க்கலாமா? இப்போ வந்துருச்சா? பாத்ரூம் போடா. வாவ், ஒரு கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். சூப்பர். நமக்கு எங்கேயாச்சும் பிடிமா? அந்த பக்கம் பிடி, கீழே பிடி. பாத்தியா? இப்ப ஜெனிஃபர் வாழ்க்கையில யார் இருக்காங்க? ஜோர கை தட்டி கொடுங்க பார்க்கலாம். சூப்பர். பாரு, ஜெனிஃபர் வந்து சிங்கிளா வந்தாங்கல்ல. விபிஎஸ், நீ கூட சிங்கிளா வந்திருக்கலாம், நினைக்கலாம் எனக்கு யாரும் இல்லை, என் கூட பேசுறதுக்கு யாரும் இல்லை, அன்பு காட்ட யாரும் இல்லை, எங்க அப்பா அன்பு இல்லை, அம்மாவுடைய அன்பு இல்லை நினைக்கலாம். ஆனா ஏசப்பா உன் கூடவே இருக்கிற அப்பா. ஒரு கை தட்டி கொடுங்க பார்க்கலாம் ஏசப்பாவுக்கு. இப்போ உங்க லைஃப்ல யாரு வந்துட்டாங்க? லைஃப்ல வந்துட்டாங்களா? பாத்தியா? ஏசப்பா வந்த வாழ்க்கை நமக்கு ஒரு ஹீரோ, சரியா. ஏசு இல்லைன்னா நம்ம வாழ்க்கை எப்படி ஆயிரும்? 0.